சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஜோதிடரை தேடி இனிமே நீங்க அலைய வேண்டாம். astrowit.com அஸ்ட்ராலஜினாலே astrowit தாங்க. கலாட்டாவின் மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு ஈசா யோகா மையத்திலிருந்து பவர்ட் பை சன்லேண்ட் சன்ஃபிளவர் ஆயில். பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில். அசோசியேட் ஸ்பான்சர் ஆஸ்ட்ரோவிட், இந்தியாஸ் நம்பர் 1 அஸ்ட்ராலஜி அண்ட் ரெமெடி சொல்யூஷன் போர்ட்டல். சத்குரு அவங்களோட இன்னர் என்ஜினியரிங் ப்ரோக்ராமும் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மனசுக்கு ஒரு திருப்தி, ஒரு நிம்மதி கிடைக்கும் எப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் மகாசிவராத்திரிக்கு வந்தேன், அதுக்கப்புறம் இன்னர் என்ஜினியரிங் பண்ணேன், அதுக்கப்புறம் 2வது வாட்டி வந்து இன்னைக்கு 3வது வாட்டி. ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் வைப்ரேஷனில் இருக்கும். எல்லாமே அம்மா கூட வந்து நான் ஓம் சக்தி மாலை போட்டுட்டு போனேன், 3 வாட்டி போயிருக்கேன். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க சொன்னதெல்லாம் அவங்க மீட்டிங் முடிச்சுட்டு நான் நோட்ஸ்ல எழுதிருக்கேன், என்னோட ஃபோன் நோட்ஸ். Take up some yoga practices for me to get better at my work, become a better person. வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை இங்க பார்க்கறதுல. அண்ட் ஈசா எப்படி உங்களுக்குள்ள வந்தது, அதை பத்தி முதல்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் மகாசிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஈஷா ஃபவுண்டேஷனில் ஈஷா யோகா சென்டர் வந்திருக்கோம் ஆதியோகியோட மகாசிவராத்திரி கொண்டாடுறதுக்கு. அண்ட் எப்படி ஈஷா என்னோட கனெக்ட் ஆச்சுன்னா, எனக்கு வந்து இது வந்து 3வது வருஷம். எனக்கு இங்கே சிவராத்திரிக்கு வர்றது வந்து 3வது வருஷம். சத்குரு அவங்களோட இன்னர் என்ஜினியரிங் ப்ரோக்ராமும் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மனசுக்கு ஒரு திருப்தி, ஒரு நிம்மதி கிடைக்கும் எப்போ இங்கே வரணும். I would love to keep coming back again and again, and I'm very very happy to be here witnessing, looking forward to witness tonight. ஸோ எப்படி தெரிய வந்தது மேம்? ஏன்னா நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமாக இருக்கலாம், இல்லை வீடியோஸ் பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு. உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு அவங்க வீடியோஸ் பார்த்து தான் அவங்க பற்றி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட்டாக வந்தது, ஃபர்ஸ்ட் ஹேண்டாக. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் டைம் மகாசிவராத்திரிக்கு வந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் டைம் மகாசிவராத்திரி வந்ததுக்கு அப்புறம் தான் when I actually experienced the whole energy and the magnanimous power of the night. I really was interested to go ahead and try doing, that's when I tried doing the inner engineering program. So first மகாசிவராத்திரிக்கு வந்தேன், அதுக்கப்புறம் இன்னர் என்ஜினியரிங் பண்ணேன், அதுக்கப்புறம் 2வது வாட்டி வந்து இன்னைக்கு 3வது வாட்டி வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா அப்போதான் ஒரு பிளாங்காக இருந்திருக்கும் இல்லையா, ஈஷாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எப்படி இருக்கு அப்படின்னு? ரொம்ப புதுசாக இருந்தது ஆஃப்கோர்ஸ், பிகாஸ் நான் அந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகும்னு எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரல. கேள்விப்பட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி, ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் வைப்ரேஷனில் இருக்கும், எல்லாமே கேள்விப்பட்டிருந்தேன். பட் கேட்குறதே வேறு, நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப வேறு, அது ரொம்ப வித்தியாசம் அது. ஸோ நான் வரும்போது ரொம்ப ஓகே நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு வந்தேன். But it was so impactful that I'm automatically driven and I'm here for the 3rd time. So அதுவே is a huge thing. ஸோ நிறைய பேர் வரும்போது இங்கே உங்களை மாதிரி சொன்ன மாதிரி வெளியே கேள்விப்பட்டு இங்கே வரும்போது நிறைய சேஞ்சஸ் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் பண்ண அனுபவம் உண்டா? கண்டிப்பாக எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொன்னேன்னா, எனக்கு ரொம்ப பாசிட்டிவான சேஞ்சஸ் தான் பார்த்துருக்கேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மை ஃபோக்கஸ், என் வேலையில் இருக்கிற ஃபோக்கஸ் இருக்கலாம், என் கான்சன்ட்ரேஷன் இருக்கலாம், என்னோட காம்னஸ் இருக்கலாம். ஏன்னா நாங்கள் எல்லோரும் எப்போ பார்த்தாலும் ஓடிட்டே இருப்போம் லைஃப்பில், ஏதோ ஒரு டாப்பிக்கோ ஒர்க்கோ இதுவோ அதுவோ பர்சனல் லைஃபோ ஓடிட்டே இருப்போம். இங்கே வந்தால் நான் சொன்ன மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு பிளிஸ்ஃபுல்லான என்வாயன்மெண்ட் இருக்குது. ஸோ ஐ திங்க் அதுவே உங்கள் லைஃப் ரொம்ப அதிகமாகவே நல்லபடியாக பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணுவோம். ஸோ கடைசியாக இப்போ லாஸ்ட் டைம்லாம் வரும்போது ஹஸ்பண்டோட வந்திருந்தீங்க இல்லையா? எஸ், முதல் வாட்டி அம்மா கூட வந்தேன், 2வது வாட்டி ஹஸ்பண்ட் கூட வந்தேன். இப்போ ஹஸ்பண்ட்க்கு அடுத்த டே ஆஃப்டர் டுமாரோ 4 நாளைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது, சப்தம். ஸோ அவங்க ப்ரமோஷனில் பிஸி இருக்கிறதுனால அவங்க வர முடியல. ஸோ நான் வந்திருக்கேன் டு டேக் காட்ஸ் பிளெஸிங்ஸ் ஃபார் ஹிஸ் ரிலீஸ் அண்ட் ஃபார் போத் ஆஃப் அஸ். ஸோ உங்களுக்கு அந்த சின்ன வயசுலேருந்து கோவிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது அப்படின்ற ஒரு வழக்கம் இருந்ததா? கண்டிப்பாக இருந்தது. அதுக்கு தான் அது ஐ திங்க் அது இல்லைன்னா டக்குன்னு இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி வர்றது கஷ்டம் தான். நான் சின்ன பிள்ளைலேருந்து அம்மாவோட பாட்டியோட எல்லாமே கோயில் போகிறது. நான் சின்ன பொண்ணு இருக்கும்போது எனக்கு சபரிமலை போகணுன்னு ரொம்ப ஆசை. எங்களோட பாட்டி போனாங்க அப்போது. ஆனால் அவங்க போன அந்த வருஷம் எனக்கு எப்படியோ அது செட் ஆகலை, நான் போக முடியல. பிகாஸ் எங்கள் அப்பா வந்து வெளியூரில் இருந்தாங்க, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ண முடியல. அப்போல்லாம் மொபைல் இல்லை. ஸோ தென் பேஜர் மட்டும் இருந்தது, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ அப்பா பேஜர் அனுப்பிச்சிட்டோம், திருப்பி கூப்பிடுங்க. ஆனால் அவங்க கூப்பிடுறதுக்குள்ளே பாட்டி இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆச்சு.
சபரிமலை போகிறது. அதுக்கப்புறம் டு மேக்கப் ஃபார் தட் அம்மா கூட வந்து நான் ஓம் சக்தி மாலை போட்டுட்டு போனேன். 3 வாட்டி போயிருக்கேன் நான். 3 வருஷம் ஓம் சக்தி மாலை போட்டுட்டு. ஆமாம், மேல்மருவத்தூர் மாலை போட்டுட்டு 3 வாட்டி போயிருக்கேன் சின்னப்போ. ஸோ இந்த மாதிரி அம்மா கூட பாட்டியோட கோயில் போறது அது சின்ன பிள்ளைந்து பழக்கம். ஸோ ஐ திங்க் அது இட்ஸ் இன்பில்ட் சின்ன பிள்ளைந்து. மேல்மருவத்தூர் போயாச்சு. இப்போ ஈஷா அடிக்கடி நம்ம வர இடமா மாறிடுச்சு. வேற எந்தெந்த இடங்களுக்கு போனது உண்டு? தமிழ்நாடுல நிறைய டெம்பிள்ஸ் இருக்கு. ஆனா நம்ம குலதெய்வத்தை வந்து காஷ்மீர்ல இருப்பாங்க. தட் இஸ் a temple. ஆமா, that is a temple called வைஷ்ணோ தேவி. ஸோ அங்க போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. பிளஸ் குலதெய்வம் ஆமா வீட்ல இருக்கிற ஹோம் காடஸ் இன்னும் போல. பிகாஸ் தட் அதுவும் சொல்லுவாங்கல்ல, கடவுள் கூப்பிடணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த யூனோ காலிங் வரணும். ஸோ அதே மாதிரி திருப்பதி போகணும். நிறைய வாட்டி போயிருக்கேன். ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில் திருப்பதி. அந்த மாதிரி நிறைய கோயில் இருக்கு. ஓகே, அப்போ சின்ன வயசுல இருந்தே அந்த ஒரு ஃபீல் அப்படின்றது உண்டு இல்லையா? இப்போ நம்ம இங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இல்லையா? ஈஷாவை பொறுத்த வரைக்கும் ஈவன் அங்கே லிங்கம் நம்ம பார்க்குறோம், லிங்க பைரவி அப்படின்னு என்னென்னலாம் பத்தி நீங்க பார்த்து வியக்கிறது உண்டு? வெல், the whole experience is very beautiful. அவங்க வந்து கிரியேட் பண்ண அந்த ஆம்பியன்ஸ் இருக்கலாம், ஒரு கோயில் இருக்கலாம், அந்த கோயில் இருக்கிற ஒரு கடவுளோட ஹிஸ்ட்ரியோ மீனிங் இருக்கலாம், அவங்க இம்பேக்ட் இருக்கலாம். ஸோ ஐ திங்க் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிஃபைன் பண்ணிட்டு செட் பண்ண ஒரு இடம் ஈஷா. அண்ட் ஐ திங்க் இங்கே ஒரு மர்க்யூரி வாட்டர் டிப் அந்த இடம் இருக்குது. மென்க்கு விமென்க்கு தனியாக இருக்குது, அது இருக்குது. ப்ளஸ் தியானலிங்கம் இருக்குது, போய் மெடிடேட் பண்ணுறதுக்கு. லிங்க பைரவியோட கோயில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் இதை பற்றி பேச முடியாது. so much to talk about it. ஓகே, நீங்க அந்த தியான மண்டபத்தில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது, ஏன்னா லாஸ்ட் இயர் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன் உங்க வீடியோஸ் எல்லாமே அந்த தியானம் மெடிடேட் பண்ணும்போது. ஸோ அது எவ்வளோ நேரம் அந்த மெடிடேஷன்ல இருந்தீங்க, எப்படி இருந்தது? அது வந்து ரொம்ப நேரம் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க. என்னோட கெப்பாசிட்டியில் என்ன வர முடியுமோ பண்ண முடியுமோ அந்த கெப்பாசிட்டி தான் இருக்குது. நான் வந்து ஒரு அந்த ஃபுல் ஃப்ளெஜ் மெடிடேஷன் இப்போ வரைக்கும் எனக்கு ஈஸியாக அது வரல. அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராக்டிஸ் பண்ண விஷயம் உண்மையை சொல்லணும்னா. பட் என்னோட கெப்பாசிட்டியில் எவ்வளோ நேரம் நான் உட்கார முடியுமோ நான் உட்காருவேன். அந்த டைம் கண்டிப்பாக நாங்கள் ட்ராக் பண்ணி பார்க்க முடியாது. பட் அது ரொம்ப ஹவர்ஸ் அந்த மாதிரி கண்டிப்பாக என்னோட கேஸில். ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ண வரைக்கும் இன்டெப்த்தாக அதில் எவ்வளோ நேரம் உட்காருவோமோ அது கொஞ்சம் நல்லா மனசுக்கு நல்லா திருப்தியாக சாந்தியாக உட்கார ஒரு இடம். இப்போ சத்குரு பற்றி பேசும்போது நிறைய பேர்கிட்ட நான் கேட்குறேன், சில வீடியோஸ் எல்லாம் நாங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறோம். சத்குரு பேசின டாபிக்ஸ், ஈவன் ஆல்கஹால் வேண்டான்னு பேசினதா இருக்கலாம், இல்லை சைல்டு பற்றி பேசினதா இருக்கலாம், இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படின்னு உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது? ஓகே, இது ரொம்ப நல்லா இருந்ததே. நிறைய விஷயங்கள் லிஸ்டா சொல்லலாம். அது 1-2 விஷயம் எல்லாமே லிஸ்டா சொல்லலாம். அவங்க ஜென்ரிக்காக ரொம்ப இன்னைக்கூட ஜென்ரேஷனுக்கு புரிய மாதிரி எல்லா விஷயங்கள் வந்து நம்ம ரியல் ஃபேக்ட்ஸ் தான், ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஃபேக்ட்ஸ் தான். ஆனால் இன்னைக்கூட ஜென்ரேஷனுக்கு எப்படி கரெக்டான விதத்தில் சொல்ல முடியும், அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கலாம், அவங்க வொக்காபுலரி இருக்கலாம், அவங்க இன்டெலெக்சுவல் டேலண்ட் இருக்கலாம், எல்லாமே சேர்த்து வந்து நிறைய டாபிக்ஸ் இருக்குது. அவங்க பேசாமல் இருக்கிற டாப்பிக்கே இல்லை. அவங்க எல்லாமே எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் அந்த மாதிரி கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் வாட் எவர் ரெசனேட்ஸ் வித் எனிபடி இஸ் வாட் மேட்டர்ஸ். ஸோ நீங்க சத்குரு கூட பேசுறதுக்கான வாய்ப்பு? ஆமா, நான் என்னோட இன்னர் இன்ஜினியரிங் பண்ணப்போ நான் பர்சனலி போயிட்டு மீட் பண்ணேன். என்னெல்லாம் சொன்னீங்க? நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நான் அவங்க சொன்னதெல்லாம் அவங்க மீட்டிங் முடிச்சிட்டு நான் நோட்ஸ்ல எழுதிருக்கேன், என்னோட ஃபோன் நோட்ஸ்ல. Because it's something that I want to remember forever. என்ன ஞாபகத்துல இருக்கு சத்குரு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. Don't let anybody take away your shine. Don't let anybody, make you change you as a person or who you are. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. He helped me to, take up some yoga practices for me to get better at my work, become a better person. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி சிவராத்திரிக்காக வரும்போது கண்டிப்பா மீட் பண்ணுவோம். So yes, அங்க ரொம்ப இன்டராக்ஷன் பண்ற வாய்ப்பு இருக்காது because it's a very busy evening. பட் நான் வந்து எப்போ நான் இன்னர் இன்ஜினியரிங் வந்திருந்தேனோ அப்போ வந்து நாங்க பேசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து கூட பேசிட்டு நல்லா பேசினாங்க. இப்போ நீங்க ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க பார்க்கறோம். சோ இதுக்கு எல்லாரும் மாதிரி நானும் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் மெயின்டைன் பண்ணனும்னு. சோ இங்க லேர்ன் பண்ணிக்கிட்ட யோகா அண்ட் மெடிடேஷன் அதெல்லாம் எவ்வளவு கை கொடுக்குது? அதுக்கு என்ன உங்களோட ப்ரொஃபஷன்? அது கண்டிப்பா கன்சிஸ்டன்ட்டா பண்ணோம்னா பிசிக்கலி மென்டலி எமோஷனலி எல்லா விதத்துல வந்து அது ஹெல்ப் கண்டிப்பா ஆகும். So எனக்கும் whenever I get the free time, whenever I'm able to practice, I do my practices. Okay, meditate பண்றதுல உண்டு ரெகுலர் பிராக்டிஸ்? ரெகுலரா சொல்வேன், டெய்லின்னு சொல்ல மாட்டேன், உண்மை சொல்லணும். அது ரெகுலரா பண்ணுவேன் எப்போ முடியுதோ. டெய்லி பண்றது முடியல, அது பண்ணணும்னு ஆசை இருக்கு, ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி அது முடிய மாட்டேங்குது. பட் கூட சீக்கிரமா
டெய்லி பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கேன். லெட்ஸ் ஹோப் ஐ மேக் இட் ஹேப்பன். சிவராத்திரியில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ் எஸ். சோ நெக்ஸ்ட் சிவராத்திரி நான் வந்து கண்டிப்பா இந்த கேள்வி நீங்க கேட்கணும். கண்டிப்பா கேட்பேன். I will be answerable that time. நீங்க மறந்துட கூடாது. நான் மறக்க மாட்டேன். ஓகே பரவாயில்லை. நான் உண்மையா இருக்கீங்க. நான் இல்லன்றது ஆமா போய் சொல்ல கூடாது. போய் சொல்றதுல I don't believe. ஒவ்வொரு வருஷம் ஈஷால வந்து மகா சிவராத்திரி ஒரு ஸ்பெஷல் அப்படின்றது உண்டு. இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்? வெல் இந்த வருஷம் எல்லாரும் பார்க்க மாதிரி மிரக்கிள் ஆஃப் மைண்ட்ங்கிற ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா எல்லாரும் வந்து 7 minutes உங்கள் கெப்பாசிட்டியில் அதிகமாக முடியுதுன்னா கண்டிப்பாக அதிகமாக பண்ணலாம். பட் அட்லீஸ்ட் ஃபார் பிகினர்ஸ், ஃபார் எவ்ரிபடி ஹூ வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட் மெடிடேட்டிங் பட் டசன்ட் நோ ஹவு டு மெடிடேட். நம்மளுக்கு தோணும்ல நாங்கள் இது பண்ணணும், ஆனால் எப்படி பண்ணணும் தெரியாமல் இருப்போம், அதுதான் பண்ண மாட்டோம். அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, மிரக்கிள் ஆஃப் மைண்ட். ஸோ அது டவுன்லோட் பண்ணிவிட்டு டு ஸ்டார்ட் ஆஃப் 7 minutesலேருந்து கண்டிப்பாக எல்லோரும் மெடிடேட் பண்ணலாம். அதில் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன பண்ணும், எப்படி பண்ணணும்னு ஒரு டியூட்டோரியலோடு இருக்கும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் அ வெரி குட் வே ஃபார் எவ்ரிபடி டு ஸ்டார்ட் தேர் மெடிடேஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஜர்னி. ஸோ அப்போ இந்த ஒரு சிவராத்திரிக்கான ஒரு பெரிய கிஃப்ட் இல்லையா? அது எப்படி நம்ம பண்ணணும் கூட இந்த கைட் பண்ணுறதுக்கு? பிகாஸ் ஐ திங்க் கைடன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது அந்த கைடன்ஸ் இருந்தால் தான் நாங்கள் கரெக்டான விதத்தில் பண்ணால் தான் அதோட இம்பாக்ட் நமக்கு கண்டிப்பாக தெரியும். அண்ட் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் சொல்லிடலாம். எல்லாருக்கும் இனிய மகாசிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். அண்ட் எல்லாரும் யார் யார் கையில் முடியுமோ, டிஸ்டன்ஸ் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கலாம், யார் யாருக்கு இங்கே வர முடியுமோ கண்டிப்பாக வாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் மகாசிவராத்திரி அட் ஈஷா யோகா சென்டர். ஒரு வேளை உங்களால் வர முடியலன்னா கண்டிப்பாக நீங்கள் டிவிலேயோ ஆன்லைன்லேயோ பார்த்துட்டு யூ கேன் ஸ்டில் வர்ச்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் பியூட்டிஃபுல், ஃபென்டாஸ்டிக், மெக்னானிமஸ் அண்ட் பவர்ஃபுல் நைட் வித் ஆல் ஆஃப் அஸ். ஹாப்பி மகாசிவராத்திரி. நன்றி. தேங்க்யூ. நன்றி, ரொம்ப நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஜோதிடரை தேடி இனிமே நீங்க அலைய வேண்டாம். astrowit.com அஸ்ட்ராலஜினாலே astrowit தாங்க. கலாட்டாவின் மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு ஈசா யோகா மையத்திலிருந்து பவர்ட் பை சன்லேண்ட் சன்ஃபிளவர் ஆயில். பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃபிளவர் ஆயில். அசோசியேட் ஸ்பான்சர் ஆஸ்ட்ரோவிட், இந்தியாஸ் நம்பர் 1 astrology and remedy solution portal.